ஸ்ரீ குருப்யோ நமः. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம். இதில் அடுத்தது திருச்சித்திரகூடம் எது? சைவர்களுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதலிடம் பெற்றுள்ள சிதம்பரத்தை வைஷ்ணவர்களும் தங்களுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தில்லை நகர் சித்திரகூடம் என்கிறார்கள். பரமேஸ்வரன் நடராஜாவாக ஏக ஆட்டம் ஆடும் அந்த கஷேத்திரத்திலே, அந்த ஆலயத்திலேயே மாயாவியான மகாவிஷ்ணு கோவிந்தராஜா என்ற பெயரில் ஒரே தூக்கமாக தூங்கிக் கொண்டே ஜெகத் ரட்சணம் பண்ணுகிறார். இந்த சந்நிதிதான் திருமங்கையாழ்வாரும் குலசேகர பெருமாளும் மங்களாசாசனம் செய்துள்ள தில்லை சித்திரகூடம் என்கிறார்கள். ஆனால் சுவாமிநாத ஐயருக்கோ இந்த திவ்ய தேசம் சிதம்பரம் இல்லை என்று அபிப்பிராயம். சித்திரகூடம் என்பது பெயரானால் அதில் உள்ள மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தியாகத்தானே இருக்கணும். பேர் சித்திரகூடம், பெருமாள் கோவிந்தராஜா என்றால் பொருத்தமே இல்லையே என்று அவருக்கு யோஜனை. சேஷசயனம் செய்யும் மகாவிஷ்ணுவே கோவிந்தராஜா என்று கிருஷ்ணராக ஆக்குவது மட்டும் சரியா என்றால் சரிதான். ஏனென்றால் கிருஷ்ணர் பூர்ணாவதாரம் என்ற முறையிலே அவரை மகாவிஷ்ணுவும் ஒருவராகவே பாவிப்பது வழக்கம்தான். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே கோவிந்தா தானே போடுகிறோம். ஐயரின் கவனத்தில் பதிந்த இன்னொரு விஷயம், சித்திரகூடத்தை பாடியுள்ள குலசேகரர் தம்முடைய பெருமாள் திருமொழியின் அந்த பாசுரத்தில் முழுக்க இராமாயண சம்பவங்களையே சொல்லிக் கொண்டு போவதாகும். ஆனபடியால் ராமரை மூலவராக கொண்ட ராமக்ஷேத்திரமாகிய வேறேதோ தில்லை சித்திரகூடத்தை தான் சிதம்பரமாக நினைக்கும் வழக்கம் வந்துவிட்டதா என்று ஐயர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம். குலசேகரர் ராமனையே இஷ்டமூர்த்தியாக உபாசித்தவர். பூர்வத்தில் இவர் சேர நாட்டு அரசராக திருவஞ்சிக்களத்திலிருந்து கொண்டு ஆட்சி நடத்திய போது இராமாயண உபன்யாசம் நடந்து அதிலே ஜனஸ்தானத்தில் இருந்த 14,000 ராட்சசர்களுடன் யுத்தம் செய்வதற்காக ராமர் தனி மனிதராக புறப்பட்டார் என்ற இடம் வந்தவுடன் இவர் பக்தி பரவசத்தில் கால வேதங்களை மறந்துவிட்டார். என் சுவாமி தனித்து போகவா, இதோ என் சேனைகளை திரட்டிக் கொண்டு கூட போவேன் என்று கிளம்பியிருக்கிறார். அவருக்கு அந்த ராமமயமாக இருந்ததால் திருக்கண்ணபுரத்தில் கூடத்தான் கௌசல்யாதேவியின் பாவத்தில் குழந்தை ராமருக்கு தாலாட்டு பாடியிருக்கிறார். ஆகையால் கோவிந்தராஜாவையும் அவர் ராமராக பாடியிருப்பதில் ஆராய்ச்சிக்கான விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இதிலே எனக்கு ஒரு கட்சியும் இல்லை. சுவாமிநாத ஐயர் கருத்தை சொல்ல மட்டும் வந்தேன். அவர் அபிப்பிராயப்படி திருக்கண்ணபுரத்தில் பாடிய மாதிரி ஜெனரலாக பொதுப்படையாக இல்லாமல் சித்திரகூடத்தில் பாடிய போது தில்லை நகர் சித்திரகூடம் தன்னுள் திரள்விலங்கு மாருதியோ டமர்ந்தான் தன்னை என்று, இது ராமனின் மூர்த்தி இருக்கும் சந்நிதிதான் என்று திட்டமாக குறிப்பிட்டே காட்டியிருக்கிறார். அடுத்தது தில்லை விளாகம் ராம விக்கிரக சிறப்பு. இவருடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். தில்லை விளாகம் என்று சிதம்பரத்தின் பெயர் கொண்டதாக தஞ்சாவூர் ஜில்லா திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் உள்ள கிராமத்தில் 100 வருஷம் முந்தி சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி விக்கிரகமும் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் நடராஜமூர்த்தி விக்கிரகமும் பூமிக்கு அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டார். இவரும் உடனே உண்மையை கண்டெடுக்க ஆராய்ச்சியால் தோண்டினார். முடிவாக இந்த தில்லை விளாகம்தான் திருச்சித்திரகூட என்ற திவ்ய தேசம் என்று தீர்மானம் பண்ணினார். உபய வேதாந்தியா இல்லாவிட்டாலும் உபயத்தில் ஒன்றான திவ்ய பிரபந்த பெருமாள் திருமொழியில் இவர் செலுத்திய ஈடுபாடு பலனளித்து விட்டது. தில்லை விளாகம் என்று இன்று ஊர் பேரே இருப்பதால் இது ஆதியில் தில்லை சித்திரகூடம் என்று பெயர் பெற்றிருக்க கூடும்தான். தில்லைக்குரிய நடராஜாவும் சித்திரகூடத்துக்குரிய ராமரும் சேர்ந்து இருக்கும் இந்த ஊருக்குத்தானே இந்த பெயர் ரொம்ப பொருத்தம். இங்கே மூர்த்தி நடராஜமூர்த்தி அகப்பட்டது எவ்விடத்தில் என்றால் அம்பல ஊருணி என்ற குளத்தருகில். மறுபடியும் தில்லை சிற்றம்பல சம்பந்தம் வந்துவிடுகிறது. அதாவது பூர்வ காலத்தில் இது 2வது சிதம்பரமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும்.
இப்போது திருவெண்காட்டை ஆதி சிதம்பரம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சிதம்பர தீட்சிதர் 3000 ஒரு பிரிவினர் வெகுகாலம் முன்பு தில்லை விளாகத்திலும் பூஜர்களாக இருந்திருக்கலாம். அதனாலேயே குலசேகர பெருமாள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த என்று பாடியிருக்கலாம். தில்லை விளாகத்துக்கு உள்ள ராம சம்பந்தம் ரொம்ப சுவாரஸ்யம். விக்கிரகம் கிடைத்த பிறகு கட்டிய கோவிலுக்கு புஷ்கரணியாக இப்போது ராமதீர்த்தம் எனப்படுவதற்கு ரொம்ப காலமாக நல்ல பிள்ளை பெற்றாள் குளம் என்று பெயர் வழங்கி வந்திருக்கிறது. யார் அந்த நல்ல பிள்ளை பெற்றாள் என்றால் கௌசல்யா தேவிதான். கௌசல்யா சுப்ரஜா என்ற விஸ்வாமித்திர வாக்கால் இன்றைக்கும் விஸ்வ முழுவதும் ஸ்வதிக்கப்படுபவன் ராமன். சுப்ரஜாவுக்கு நேர் தமிழ்தான் நல்ல பிள்ளை. இவ்வூருக்கு பக்கத்தில் கழுவன்காடு இருக்கிறது. ஜடாயு கழுகை நினைவுபடுத்துவதாக ஜாம்பவான் ஓடையும் இருக்கிறது. 7-8 மைலில் தம்பிக்கோட்டை லக்ஷ்மணன் பேரில் ஏற்பட்டது என்கிறார்கள். அப்புறம் 6-7 மைல் தள்ளி போனால் அதிராம்பட்டினம் என்கிற அதிவீர ராமபட்டினம் இன்றைக்கு தெய்வீகமான ரூப சௌந்தரியத்துக்கு பேர் போன விக்கிரகங்களாக ஒரு 10-15 முதல் ரேங்குகள் கொடுத்து சொன்னால் அதில் தில்லை விளாகம் ராமரும் ஒருத்தராக இருப்பார். 5 அடி உயரத்துக்கு அசந்தமாய் சர்வாங்க சுந்தரமாய் நிற்கும் ராமச்சந்திர மூர்த்தியை எத்தனை முறை பார்த்தாலும் தவிட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நரம்புகள் ரேகை கூட தெரிகிற மாதிரி அப்படி ஒரு நுட்பமான சித்திர வேலைப்பாடு. வேலைப்பாடு என்று சொல்வது கூட தப்பு. சிற்பி கைவழியாக ஸ்ரீராமனே வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். இதிலேயுள்ள அநேக விசேஷங்களில் ஒன்று ராமசரம் என்ற அம்பு. மற்ற தலங்களில் உள்ளது போல் கூர்முனை கோடியில் உள்ள தலை புற நுனியில் மொட்டையாகவோ பிறை வடிவாகவோ முடியாமல் ஒரு முக்கோணத்தை போல முடிந்திருப்பது இன்னொரு விசேஷம். இடது கை மணிக்கட்டில் கௌசல்யா தேவி நல்ல பிள்ளை பெற்றாள். அந்த நல்ல பிள்ளையின் வனவாசத்தில் அதற்கு தீங்குகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கட்டிய ரட்சை காணப்படுகிறது. சீதை, லக்ஷ்மணர், அனுமார் எல்லாமே நெஞ்சை கவர்கிற மூர்த்திகள். ஹனுமாரிடம் சிறப்பு அம்சம் திரள் விளங்கு மாருதி என்று ஆழ்வார் சொன்னது வீரத்தின் திரளாக இல்லாமல் பணிவின் திரளாக பக்தியின் சக்தியாக வடிவெடுத்துப்பட்டிருப்பதாகும். எங்கேயுமே எஜமானர் முன்பு அவர் அசம்பாவிதமாக வீரத்தை காட்டிக்கொண்டு நிற்பதில்லை என்றாலும் இங்கே அடக்கத்திலும் அடக்கமாக இடது கையை உடம்பை சேர ஒட்டி தொடையில் வைத்துக்கொண்டு வலது கையால் வாயை பொத்திக் கொண்டு நிற்கிறார். பரத சத்ருக்னர்களோடு பட்டாபிஷேக சித்தராக அமர்ந்த திருக்கோலத்தில் இல்லாமல் இப்படி சீதா லக்ஷ்மண சமேதராக மாத்திரம் ராமர் நின்ற திருக்கோலத்தில் விளங்குகிற ஆலயங்களை சித்திரக்கூடம் என்று சொல்வது வழக்கம். வனவாசத்தில் சீதா லக்ஷ்மணர்களோடு மாத்திரம் ராமர் இருந்ததில் முக்கியமான 2 இடங்கள் சித்திரக்கூடமும் பஞ்சவடியும் ஆகும். ஆனால் பஞ்சவடியில் சீதையின் அபகரணம் நடந்ததால் அதை சொல்லாமல் இப்படி மூவராக உள்ள சந்நிதியை சித்திரக்கூடம் என்றே சொல்கிறார்கள். சித்திரக்கூடத்தில் ஆஞ்சநேயர் ராமரிடம் வந்து சேரவில்லைதான். ஆனால் நாம் வழிபடும் போது ஒரு தெய்வத்தோடு அதன் பிரதம கிங்கரையும் சேர்த்துதான் ஆராதிக்க வேண்டும். நந்திகேஸ்வரர் இல்லாமல் பரமேஸ்வரனையும், கருடாழ்வார் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும், ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமரையும் பூஜிப்பதற்கில்லை என்பதாலேயே இங்கே ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறார். அடுத்தது ஆலயங்கள் எடுத்தவர்கள். கண்டெடுத்த இந்த ராமர் செட்டுக்கு புதிதாக கோவில் கட்டி வைத்ததில் இன்னொரு பாட்டி சம்பந்தம் வருகிறது. இவள் ஒரு சுமங்கலி பாட்டி. கோபாலகிருஷ்ணய்யர் என்ற என்ஜினியரின் பத்தினி தில்லை விளாகத்தில் ராமமூர்த்திக்கு கோவில் கட்டுவதற்கென்று 60,000 ரூபாய் எடுத்து வைத்தாள். அல்லது பதியை எடுத்து வைக்கச் சொன்னவள் அவள்தான். 100 வருஷம் முந்தி 60,000 என்றால் அது இன்று எத்தனையோ லட்சம். எவ்வளவு தூரம் வாஸ்தவமோ இதை பற்றி இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த அம்மாள் தர்மவதி. தாராளமாக 60,000 தரணும் என்று புருஷரிடம் சொல்லிவிட்டு சுமங்கலியாக ராமசரணாரவிந்தத்தை அடைந்து விட்டாளாம். அப்புறம் பத்திரம் எழுதும்போது அவள் பர்த்தாவுக்கு அவ்வளவு மனசு வராமல் 6,000 கொடுத்தால் போதாதா என்று தோன்றியதாம். அப்படியே எழுத ஆரம்பித்தாராம். எண்ணால் எழுத்தால் என்று 2 விதமாக தொகையை குறிப்பிட வேண்டும் அல்லவா? முதலில் எண்ணால்
6000 எழுதப் போனவர் தம்மை அறியாமல் 3 சைபர்களுக்கு அப்புறம் 4வதாக இன்னொரு சைபரும் போட்டு விட்டாராம். உடனே கண்டுகொண்டார். 10 மடங்கு ஜாஸ்தியாக பாரியாள் விரும்பிய தொகையே போட்டு விட்டோம் என்று. ஆனாலும் மனசிலே என்னவோ ஒன்று தைத்து எழுதியதை அடித்து மாற்ற வேண்டாம். அவளுடைய பக்தியின் சூக்ஷ்ம சக்தியும் ராமச்சந்திரமூர்த்தியின் பிரபாவமும் தான் நம்மை இப்படி எழுத பண்ணியிருக்கிறது என்று தெளிவு ஏற்பட்டு 60,000 ரூபாயே கொடுத்து கோவிலை கட்டினாராம். இதற்கு சில வருஷங்களுக்கு பிறகு யாரோ குடியானவன் அம்பலபூரணி அருகில் வெட்டின போது தில்லை விளாகத்துக்கு அந்த பேர் ஏற்பட காரணமான நடராஜாவின் திவ்யமான பெரிய மூர்த்தி அம்பாளோடு கண்டெடுக்கப்பட்டது. விஷயம் பெரிய குடும்பத்து நாட்டுக்கோட்டை புண்ணியவானுக்கு தெரிந்தது. உடனே அவர் நடராஜா மூர்த்திக்கே உரியதான சபை என்கிற அமைப்பில் கோவில் கட்டினார். ராமர் செட், நடராஜா செட் ஆகிய 2 வகை விக்கிரகங்களும் ஒரே அமைப்பில் இருந்ததைக் கொண்டு மற்ற தடயங்கள் ஊக அனுமானங்களிலிருந்து சிதம்பரத்தில் போலவே இங்கேயும் ஈஸ்வரன் நடராஜா, பெருமாள் ராமர் ஆகிய இருவர் சந்நிதிகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியதால் அவ்வாறே ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டது. ஐயரின் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தில்லை விளாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றுவிட்டது. 2 மூர்த்திகளுக்குள் சிதம்பரத்தில் ஈஸ்வரன் நடராஜ மூஸ்தராகவும் நடராஜா முக்கியஸ்தராக இருப்பதற்கு ஈடு செய்கிறார் போல இங்கே பெருமாள் ராமர் முக்கியம் பெற்று அடியார்களை ஏராளமாக ஆகர்ஷிக்கிறார். அடுத்தது மடத்து உறவுக்காரர்கள். தில்லை விளாகத்துக்கு இன்னொரு பெருமை, அதன் கிட்டே அவ்வை பாட்டிக்கு கோவில் இருப்பதாகும். தில்லை விளாகத்து தெற்கே 4 மைலில் உள்ள கற்பனார் கோயில் என்ற ஸ்தலத்துக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் மகாராஷ்டிரா ராஜவம்சத்தைச் சேர்ந்த துளஜாஜியின் பெயரில் துளஜாஜி பட்டினம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கேதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னவளுக்கு ஆலயம் இருக்கிறது. 1940 வாக்கில் கற்பனார் கோயிலில் புதுசாக கும்பாபிஷேகம் நடந்தபோது இந்த அவ்வை கோவிலும் பிரசித்தி பெற்றுவிட்டது. தமிழறிஞர்கள் அங்கே கூடி அதை ஒரு புலவர் சேரியாகவே செய்தார்கள். அதற்கு தெற்கே இன்னொரு 4 மைல் போனால் சமுத்திரம். இங்கே இயற்கையாக ஏற்பட்டுள்ள சில அமைப்புகளால் தென் வடலாக சுமார் 2 மைல் அகலமும் கீழ்மேலாக சுமார் 30 மைல் நீளமும் கொண்ட சமுத்திர பரப்பு. வருஷத்தில் 4 மாசம் ஒரே உப்பு கட்டிகளாக உறைந்து நிறைந்திருக்கும். ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் செய்தது வேதாரண்யத்தின் இந்த பகுதியில்தான். ஔவையாருக்கு பக்கத்திலேயே வேதம். நான் ஆசைப்படுகிற மாதிரி வேதமும் தமிழும் இந்த நாட்டில் கைகோத்து கொண்டு போயிருக்கின்றன என்பதற்கு இன்னொரு சாட்சி. இந்த ஆசையினால்தான் ஔவையாரைப் போல ஒரு தமிழ் பெரியவர் ஆத்திச்சூடி என்கிற மாதிரி ஒரு வார்த்தையால் சந்திரமௌலீஸ்வரரை ஞாபகப்படுத்தினால் கூட உடனே அவர் எங்கள் மடத்துக்கு உறவுக்காரர் என்று சொந்தம் கொண்டாடிக்கொண்டு நான் பெருமைப்படுவது. அடுத்தது கம்பனும் ஸ்ரீமடமும். இம்மாதிரி கவி சக்கரவர்த்தி என்னும் கம்பனுக்கே மடத்தோடு சொந்தம் இருக்கிறது. மடம் இருக்கிற காஞ்சி மண்டலம்தான் கம்பர் பிறந்து வளர்ந்த அவருடைய சொந்த ஊர் என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவர் பெயர் வசிஷ்ட பாரதி, முதுபெரும் புலவர். இவரையும் தமிழ் தாத்தா என்று சொல்லலாம். கம்பரை கம்பநாடார், கம்பநாட்டாழ்வார் என்கிறார்கள். இதிலிருந்தே அவர் சோநாட்டில் உள்ள தேரெழுந்தூரில் வந்து தங்கியவர்தான். அவருடைய சொந்த சீமை சோநாடாக இல்லாத கம்பநாடு என்று ஆகிறது. முன்னூல்களை பார்த்தால் கம்பநாடன் என்பது காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஏகம்பநாதனின் பெயராகவே தெரிகிறது. ஏகம்பன் என்பது கம்பன் என்றாகலாம், அல்லது கம்பா நதி பாய்வதால் காஞ்சி மண்டலத்திற்கு கம்பநாடு என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கொள்ளலாம். இப்படி இன்னொரு சீமையிலிருந்து இவர் சோநாட்டுக்கு போய் வாசம் செய்ய ஆரம்பித்திருந்ததால்தான் இவர் புதிதாக போன சீமைக்காரர்கள் இவரை இந்த நாட்டுக்காரர் என்று சொல்லி கம்பநாடார் என்று பெயர் வைக்க இடம் ஏற்படும் என்பது இந்த தமிழ் தாத்தாவின் கருத்து. அந்த கருத்தில் மேலும் தாளித்து கொள்ள என்னிடம் கொஞ்சம் சரக்கு இருக்கிறது. காஞ்சி மண்டல சம்பந்தமே கம்பரை நம் மடத்தோடு உறவுபடுத்த போதும் என்றாலும் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது.
காஞ்சிபுரத்துக்கு 3 மைலில் அம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. புலவச்சேரி மாதிரி இதுவும் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரருக்கு சொந்தமான கிராமம். கிபி 1111 விஜயகண்ட கோபாலன் என்ற தெலுங்கு சோழராஜா இந்த கிராமத்தை மடத்துக்கு காணிக்கையாக அர்ப்பணம் செய்திருக்கிறான். அந்த தானசாசன தாமிர பட்டயம் செப்பேடு மடத்தில் இருக்கிறது. அதிலே அம்பியின் முழு பேர் அம்பிகாபுரம் என்று கண்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அம்பிகாபதீஸ்வரர் என்றே பெயர். கம்பருடைய பிள்ளையின் பெயரும் அம்பிகாபதிதான். கம்பர் நம்மாழ்வாரை பற்றி சடகோபர் அந்தாதி பாடிய வைஷ்ணவராயிருந்த போதிலும் சைவ வைஷ்ணவ சமரச மனோபாவமுள்ளவராக பிள்ளைக்கு ஈஸ்வரன் பேரையே வைத்திருக்கிறார். கம்பரின் காலம் கிட்டத்தட்ட அம்பி கிராமம் மடத்துக்கு சாசனமாக்கப்பட்ட அதே காலம்தான் என்பதையும், அவர் பகவத் பாதாளை அனுசரிப்போருக்கு உரிய சைவ வைஷ்ணவ அபேத நோக்கு பெற்றிருந்ததையும் பார்த்தோமானால், அவர் அம்பி கிராமத்தின் மூலம் நம்முடைய காஞ்சி மடத்தோடேயே சம்பந்தப்பட்டு கூட இருக்கலாம் என்று பெருமை கொள்ள நியாயம் இருக்கவே செய்கிறது. தத்துவ ரீதியில் கூட அவர் நம்முடைய ஆச்சாரியாளின் சித்தாந்தத்தை நன்றாக அனுசரித்து இராமாயணத்திலே ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். மாயையினால் பிரம்மமே தான் உலகம் போல தோன்றுகிறது. இருட்டினால் ஒரு பழுதை பாம்பா தெரிகிற மாதிரி விளக்கை கொண்டு வந்தால் இருட்டு ஓடி போகிறார் போல ஞான விளக்கிலே மாயை இருள் ஓடிவிடும். வெளிச்சத்திலே வெறும் கல்பிதமான பாம்பு தோற்றம் அதற்கு ஆதாரமான பழுதையிலே ஒடுங்கி பழுதை மட்டுமே உண்மை பொருளாய் நிற்கிறது. இப்படித்தான் ஞான பிரகாசத்திலே உலகத் தோற்றம் என்ற பஞ்சபூத விஸ்தாரமும் கல்பனை வஸ்துவாக ஆதார சத்தியத்தில் ஒடுங்கி அந்த மெய்ப்பொருள் மாத்திரமே மிஞ்சும் என்றும் ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார். இந்த கருத்தை இதே உபமானத்தினால் கம்பரும் சொல்லி அந்த மறைமுடிவான மெய்ப்பொருள்தான் ராமன் என்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப் பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதெவரைக் கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதரன்றே மறைகளுக்கு இறுதியாவார். இப்படி பரம் அத்வைதம் பேசும் கம்பரோடு நம் மடம் நிச்சயம் பந்துத்துவம் கொண்டாடலாம். அம்பிகாபதி கதையால் இன்னொரு தமிழ் பாட்டியையும் நமக்கு உறவாகுகிறான். அவனிடம் பிரேமை கொண்ட சோழ ராஜகுமாரிதான். அவனுடைய ஒரு கவிதைக்கு அவள் பாட்டுடை தலைவி ஆனதால் பாட்டியாகிறாள். அந்த பாட்டுதான் அவனை ராஜாவின் சிரசாக்ஞைக்கு ஆளாக்கி அவனுடைய உயிரையே குடித்தது. உடனே அவளும் பிராணத்தியாகம் செய்து விட்டாள் என்று கதை. அடுத்தது காமாட்சி தொடர்புள்ள பாட்டி. பல தினுசான பாட்டிகளை பார்த்து விட்டோம். என்னென்ன தினுசு? சொந்தமாக பாட்டு பாடியதாலும் சிருங்கார எண்ணம் வராமல் சிறுமியாயிருக்கும் போதே குழந்தை சுவாமியான பிள்ளையார் அருளால் கிழவியானதாலும் பாட்டியான அவ்வை, இவள் கன்னி பாட்டி. பாட்டுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பாட்டியான தஞ்சாவூர் ராணி, இவள் யவ்வன சுமங்கலி பாட்டி. ராமர் கோவில் கட்டிய தில்லை விளாகத்தின் தீர்க்க சுமங்கலி பாட்டி. பாட்டுடை தலைவியானதால் பாட்டியான சோழ ராஜகுமாரி, இவளும் கன்னிப்பாட்டி. என்றாலும் சிருங்காரத்தில் மனசை விட்டு கல்யாணமாகாமலே அமங்கலி மாதிரியாகி உயிரை விட்டவள் என்றிப்படி பல தினுசு பாட்டிகளை எப்படியோ மட சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன். அமங்கலமாய் முடிக்காமல் இன்னும் ஒரு பாட்டியை சொல்ல வேண்டும். நம்முடைய மடத்துக்கே சந்திரமௌலீஸ்வரருக்கே ஜீவசக்தியாக இருக்கும் சர்வ மங்களையான காமாட்சி மகா திரிபுர சுந்தரியின் சம்பந்தமுள்ளவள் இந்த பாட்டி. சங்க காலத்திலேயே வாழ்ந்து பாட்டுக்கள் இயற்றியதால் பாட்டியானவள். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை முதலியவற்றில் இவளுடைய பாட்டுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இவள் தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் என்பதை பற்றி பாடியிருப்பதால் வெறிபாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள். காஞ்சி காமாட்சி ஆதியிலே ரொம்ப உக்ரம் என்றால் என்ன? நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அருள் வெறி பிடித்திருந்த உக்ரம்தான் இருந்தாள் என்றும், ஆச்சாரியால்தான் அவளை சமாதானப்படுத்தினார் என்றும் சொல்கிறார். அதனால் இப்போதும் பேய் காமாட்சி, வெறி காமாட்சி என்று சொல்லும் வழக்கம் இருக்கிறது.
பேய் வெறி என்பதெல்லாம் தெய்வ ஆவேசம்தான் என்பது பேய் மகள் வெறி பாடியவள் என்றெல்லாம் கூறப்படும் சங்ககால பெண் புலவர்கள் இருந்ததிலிருந்து தெரிகிறது. இப்படி மறைமுகமாக மாத்திரமில்லாமல் நேராகவே காமாட்சி சம்பந்தம் உள்ளவள் நான் சொல்ல வந்த பாட்டி. வெறிபாடிய என்று பட்டப்பெயர் பெற்ற அவளுடைய இயற்பெயர் காமக்கன்னியர். காமக்கன்னி என்றால் காமாட்சி என்றே அர்த்தம்.